உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. தோ பியாஸ் தியோ பியாஸ் தோ பியாஸ் வெஜிடபிள் தோ பியாஸ் இதுதான் பாருங்க. தோ பியாஸ்னா என்னன்னு கேட்டேங்க. வெங்காயத்தை ரெண்டு விதமாக சமைப்பதாம். ஒன்று அரைப்பதாம், ஒன்று வறுப்பதாம். இது நல்லா இருக்குல்ல, தோ பியாஸ். நம்ம இன்னொன்று பச்சை வெங்காயத்தையும் அதில் போட்டோம்னா தீன் பியாஸ். பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் தோ பியாஸ். தோ பியாஸ்ன்றது வெங்காயம் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு பேர் வெஜிடபிள் தோ பியாஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு அரை கப், தக்காளி 3, காலிஃப்ளவர் 1 கப், வெங்காயம் 2, காய்ந்த மிளகாய் 8 to 10, ஃப்ரெஷ் கிரீம் 2 மேஜிக்கரண்டி, வெங்காயம் 1, பீன்ஸ் நறுக்கியது அரை கப், கேரட் அரை கப், தனியா 2 தேக்கரண்டி, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4 பல், சீரகம் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கடுகு அரை தேக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல இதுக்கு வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, தனியா, சீரகம், மஞ்சத்தூள், பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம் வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே வதங்கணும். இதில் எண்ணெய் காஞ்சோன்னு இதில் வெங்காயம் போட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் வடிகட்டிட்டு எடுக்க போகும்போது எண்ணெய் இல்லாமல் எடுங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம மற்ற சமையல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து வச்சிட்டோம் தனியாக. அதே எண்ணெயில் கடுகு பொரிஞ்சோன்னு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பச்சை வாடை போயிடுச்சு. இதில் இப்போ நம்ம காய்கறி ஒன்று ஒன்றா சேர்க்கணும். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இப்போ காய்கறி போட்டிருக்கோம். இதில் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது ஒரு நல்லா ஒரு கிளறிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. இதில் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்து இது ஒரு நிமிஷம் கிளறிக்கோங்க. இதில் காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம இது காய் வேகிற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வெந்திருக்கோம். தண்ணியும் வற்றிருக்கு. இப்போ இதில் நம்ம க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். க்ரீம் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை.
இப்போ நம்ம வெஜிடபிள் தோப்பியாஸ் தயாராகிடுச்சு. இது நல்லா சப்பாத்தியோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெஜிடபிள் தோப்பியாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கப், தக்காளி 3, காலிஃப்ளவர் 1 கப், வெங்காயம் 2, காய்ந்த மிளகாய் 8-10, ஃப்ரெஷ் க்ரீம் 2 மேஜிக்கரண்டி, வெங்காயம் 1, பீன்ஸ் நறுக்கியது 1/2 கப், கேரட் 1/2 கப், தனியா 2 தேக்கரண்டி, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4 பல், சீரகம் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெஜிடபிள் தோப்பியாஸ் செய்முறை: ஒரு மிக்சியில் காய்ந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு, தனியா, சீரகம், மஞ்சள் பொடி, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய வெங்காயம், சிறிதளவு உப்பு இரண்டையும் சேர்த்து நன்றாக வறுத்து தனியே வைக்கவும். பிறகு அதே கடாயில் கடுகை சேர்த்து பொரிய விடவும். கடுகு பொரிந்ததும் அதில் அரைத்த விழுதை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து 1 நிமிடம் வரை வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் வறுத்தெடுத்த வெங்காயம், 1 கப் தண்ணீர் இரண்டையும் சேர்த்து கலந்து கெட்டியாகும் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதில் க்ரீம், சர்க்கரை இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து சப்பாத்தியுடன் சேர்த்து சூடாக சாப்பிடவும். வெஜிடபிள் தோப்பியாஸ் தயார்.